ஹாய், ஹலோ எவ்ரிஒன். நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7வது அதிகாரமான பெரியாரை துணைக்கோடல். பெரியார் அப்படின்னு வள்ளுவர் இங்க யார குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒழுக்கத்தில் சிறந்தவர்களை, அப்புறம் கல்வியில் சிறந்தவர்களை தான் அவரு பெரியார் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாரு. அப்படிப்பட்ட அந்த பெரியவங்களை நம்ம எப்போதுமே துணையாக வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதான் இந்த 10 குறளையும் அவர் எடுத்துரைக்கிறாரு. முதல் குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல். அறநெறியில சிறந்து விளங்கக்கூடிய அறிவுடையவரை, பெரியவரை நம்ம நட்பாக்கி கொள்ளணுமா. எப்படி நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னா, அவங்களோட திறன் என்ன, பெருமை என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அவங்கள நம்ம நட்பாக்கி கொள்ளணும் அப்படிங்கறத முதல் குறள்ல குறிப்பிடுறாரு. அறனறிந்து மூத்த அறிவுடையார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் அப்படின்னா, அறநெறிகள் சிறந்து விளங்கக்கூடிய முதியவர்களை நம்ம என்ன அறிவுடையவர்களை, கேண்மைனா இங்க நட்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப அறநெறிகள் சிறந்து விளங்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த அந்த அறிவுடையவர்களை நம்ம என்ன பண்ணணுமா, நட்பாக்கி கொள்ளணும். எப்படி? திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். அவங்களுடைய திறன் என்ன அப்படிங்கறத ஆராய்ந்து நம்ம தேர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத முதல் குறள்ல சொல்லியிருக்காரு. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். இரண்டாவது குறள், உச்ச நோய் நீக்கி உறா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். இப்ப நம்ம ஏதாவது ஒழுக்கம் குன்றி ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதோட விளைவு என்ன? கண்டிப்பா நமக்கு அது துன்பத்தை தான் தரும். இப்போ நம்ம அந்த துன்பத்தையும் போக்கணும். இனிமேலும் ஒரு துன்பத்துல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணுமா? இனிமேல நம்ம ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா, அதோட விளைவா என்ன ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பெரியவர்களை நம்ம நட்பாக்கி கொள்ளணுமா. அப்படி அந்த பெரியவங்கள நம்ம நட்பாங்கி நம்ம கூடயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணும்போது, இது பண்ணக்கூடாது, இது தப்பு. இது பண்றதுனால உங்களுக்கு துன்பம் தான் வரும் அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய அந்த பெரியவர்களை நம்ம நட்பாக்கிக்கிட்டோம் அப்படின்னா, துன்பம் அப்படிங்கிறது இனி நமக்கு வரவே வராது அப்படிங்கிறத வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. உச்ச நோய் நீக்கி. உச்ச நோய் அப்படின்னா, இங்க நோய் அப்படிங்கிறது துன்பம். உச்ச நோய்னா, இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்துல இருந்தும் நம்ம நீக்கணும். உறாமை அப்படின்னா, இனி துன்பம் வராமல் முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையாரை என்ன பண்ணணுமா, போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். முற்காக்கும் பெற்றியார்னா யாரு? இனி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத முன்னகேட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த பெரியவர்களை பெற்றியார் பேணிக் கொள்ளல், நம்ம போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறத இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. உச்ச நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். மூன்றாவது குறள், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். நம்ம பெறக்கூடிய பேறுகள்ல அரிய பேரு, அதாவது அரிய பேறுகள்லயே அரிய பேரு எது அப்படின்னா, இந்த மாதிரி பெரியவங்களை நம்ம பாதுகாத்து நம்ம கூட எப்பவுமே வச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானே. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிற ஒருத்தரை நம்ம பக்கத்திலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கட்டாயமா நம்ம வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது வராது. நம்ம வாழ்க்கையில பெரிய இடத்துக்கும் முன்னேறி போறதுக்கும் அது நிறைய வகையில நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அததான் இந்த குறள்ல அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பெறக்கூடிய பெரிய அரிய பேறுகளிலே அரிய பேரு எதுவா? இந்த மாதிரி பெரியார போற்றி நம்ம கூட உறவா பக்கத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறதா இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. அரியவற்றுள் எல்லாம் அரிதே அப்படின்னா என்னது? அரிய பேறுகள் எல்லாம் அரியது எது? பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இங்க பேணினா என்னது? போற்றி. தமர்னா என்னது? உறவினர். பெரியாரை போற்றி நம்மளோட உறவாக வைத்துக் கொள்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். நான்காவது குறள், தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் கலை. வலிமைகளிலே சிறந்தது எது அப்படின்னா, தம்மை விட அறிவில் சிறந்த அந்த பெரியவர்களை உறவினரா ஏற்று நடக்கிறது தான் வலிமைகளிலே சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாரு. இந்த குறளை ரீட் பண்ணாலே ஈஸியா புரிஞ்சிடும். தம்மீர் பெரியார் தமரா, தமரானா உறவினர் அப்படிங்கறத நம்ம 3வது குறள்லயே பார்த்தோம். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். தம்மீர் பெரியார்னா தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியவரை தமரா ஒழுகுதல், உறவினராக ஏற்று நடத்தல். வன்மையுள் எல்லாம் தலை. வன்மைனாங்கிறது வலிமை. வலிமைகளுக்கெல்லாம் சிறந்தது. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. 5வது குறள்,
சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இந்த குறள வள்ளுவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த உலகம் யார கண்ணாக கொண்டு நடக்குதா? தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்கள். அப்படின்னா யாரு? அறிஞர்கள்னாலே நம்ம எந்த வழியில போணும், எது நல்லது, எது தீயது அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறவங்க தான். அவங்க சொல்ற வழிகள தான் இந்த உலகம் அப்படியே ஏற்று நடக்கிறது. அதாவது அப்படியே கண்ணாக கொண்டு நடக்கிறதுனால, மன்னனும் என்ன பண்ணணுமா? அப்படிப்பட்ட அந்த அறிஞர்களை எப்போதுமே அவன சுத்தி வச்சுக்கணும். அப்படிப்பட்டவங்கள அவங்க நட்பா கொண்டு அவர் நடந்தாரு அப்படின்னா மட்டும் தான், அவர் என்ன பண்ண முடியுமா? நாட்டையும், நாட்டு மக்களையும் சீராக வழிநடத்தி கொண்டு போக முடியும். எப்பவுமே மன்னன சுத்தி அமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே எப்படி அறிவில் சிறந்தவர்களாக, மன்னனே நல்ல வழியில வழிநடத்தி கொண்டு போறவர்களாக இருந்துட்டாரு அப்படின்னாங்கன்னா, மன்னனுக்கு அத விட வேற என்ன வேணும்? அவர் ஈஸியா அந்த மக்களையும், நாட்டையும் வழிநடத்தி கொண்டு போயிருவாரு அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல வள்ளுவர் குறிப்பிடுறாரு. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான். சூழ்வார்னா அறிவுடையார். அறிவுடையரை கண்ணாக கொண்டுதான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல். அறிவுடையவரை நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். 6வது குறள், தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயங்கிடந்ததில். தக்கார் அப்படின்னா யாரு? தகுதியுடைய பெரியவர். அறிவில் சிறந்த பெரியோர்களை நம்ம எப்போதுமே சார்ந்து நடந்தோம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வழியை பின்பற்றி நடக்க வந்த வலிமை உடையவர்களுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படின்னு ஒண்ணு அண்டவே அண்டாது. பகைவர் ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சாலும் அது நம்ம எந்த வகையிலையும் பெருசா பாதிக்காது அப்படின்னு சொல்றாரு. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக. தக்கார்னா தகுதியுடைய பெரியோர்களை, இனத்தனாய் தான் ஒழுக அவங்களை சார்ந்து நடக்கக்கூடிய, வல்லான் அப்படிங்கிறது வலிமையுடையர். அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்கக்கூடிய வலிமையுடையவருக்கு செற்றார் செயங்கிடந்ததில். பகைவர், செற்றார்னாங்க யாரு? பகைவர். பகைவர் செய்யக்கூடிய தீங்கு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயங்கிடந்ததில். 7வது குறள், இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். நம்ம பக்கத்திலே இருந்து நம்ம பண்றது தப்பு அப்படின்னு கண்டிக்கக்கூடிய பெரியவர்கள் நம்ம துணையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள கெடுக்கக்கூடிய வலிமைங்கிறது இங்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ. இடிக்கும் துணையார்னா யாரு? நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மள இடித்து திருத்தக்கூடிய பெரியோரை துணையாக கொண்டவரை யாரே கெடுக்கும், யாராலையும் கெடுக்க முடியாது. தகமையவர் அப்படின்னா, தகமைனா எனது தன்மை அப்படின்னு அர்த்தம். நம்ம பக்கத்திலே இருந்து இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் தகமை, தகமை அவர் அப்படின்னா கெடுக்கும் தன்மை, வலிமை யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறதா வள்ளுவர் இந்த குறள்ல குறிப்பிடுறாரு. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமை அவர். 8வது குறள், இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இப்ப மன்னன் பக்கத்துல இருந்து அவங்க பண்றது தப்பு எது, சரி எது அப்படின்னு சொல்லி திருத்துறதுக்கு ஒரு பெரியவர் பக்கத்துல இல்ல அப்படின்னா, அவருக்கு பகைவர் அப்படின்னு ஒருத்தவங்க இல்லையே, இருக்க தேவையே இல்ல. பகைவர் இல்லாமலே அவன் தானாலே கெட்டு போயிருவான். அவன் செய்யக்கூடிய அந்த செயல் மூலமாவே அவன் அழிந்து போயிருவான் அப்படின்னு சொல்றாரு. இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன். இடிப்பார்னா இங்க யாரு? பக்கத்துல இருந்து நம்ம செய்யறது தப்பு அப்படின்னு இடித்து கூறும் அந்த பெரியவர்கள் இல்லாத ஏமாறா மன்னன். ஏமாறா மன்னன்னா பாதுகாவல் இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். இங்க கெடுப்பார் அப்படிங்கிறது யாரு? கெடுக்கக்கூடிய பகைவர்கள் இல்ல அப்படின்னாலும் அவனே அழிஞ்சிருவான், கெட்டு போயிருவான் அப்படின்னு சொல்றாரு. இடிப்பாரே இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். 9வது குறள், முதலிலாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னா என்ன? முதலீடு போடாத வணிகருக்கு ஊதியம் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்காது. அதாவது வருமானம் அப்படிங்கிறது வராது. மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. அதே மாதிரி நம்மள தாங்கி பிடித்து கொள்ளக்கூடிய அந்த பெரியோரோட துணை இல்லாதவங்களுக்கு நிலைத்த தன்மை அப்படிங்கிறது கிடையாது. மதலை அப்படிங்கிறது துணை. சார்பிலார் அப்படின்னா யாரு?
நம்மளே பெரியோரை சார்ந்து இருப்போம்ல, அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரியோரே நம்ம துணையாக இல்ல அப்படின்னா, நமக்கு என்னது இல்லையா? நிலைத்த தன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. "முதலிலாருக்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பிலாருக்கில்லை நிலை." 10வது குறள், "பல்லார் பகை கொள்ளலிற் பத்தொடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல்." நம்மகிட்ட ஒரு நண்பர் இருக்காரு. அவர் நம்மள எப்பவுமே நல்ல வழியில வழிநடத்தி கொண்டு போய்க்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரோட நட்பை கைவிடுறது அப்படிங்கிறது, நெறைய பேர பகைக்கிறதுனால நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும்ல, அத விட பல மடங்கு துன்பத்தை இது தரும் அப்படின்னு சொல்றாரு. "பல்லார் பகை கொள்ளலிற் பத்தொடுத்த தீமைத்தே." பத்தொடுத்த தீமைதான் என்னது? 10 மடங்கு தீமை. பலரை பகைத்துக் கொள்வதனால நமக்கு ஏற்பட அந்த தீமையை விட 10 மடங்கு தீமையை தருமா எது? நம்மகிட்ட ஒரு நல்லவரோட நட்பை கைவிடுறது அப்படிங்கிறது. நல்லார் தொடர்க்கை விடல். தொடர்க்கைனா என்னது? நல்லவர்களோட நட்பை கைவிடுறது. "பல்லார் பகை கொள்ளலிற் பத்தொடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல்." பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. இதன் மூலமா அவர் நமக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, எப்பவுமே பெரியவங்கள நம்ம துணையா வச்சிருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு துன்பம் அப்படிங்கிறதும் வராது. நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறிட்டு போறதுக்கும் அது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த அதிகாரம் மூலமா அவர் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து. இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.